ஆத்மா சரீரம், அதுதான் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி. அதுதான் இப்போ ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி. பாடி அதாவது ஆவி ஆத்மா சரீரம், அதுதான் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு உள்ள டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் மெசேஜில் கொடுக்கும்போது ஐ திங்க் சில இது நான் கிளியராக பேசலன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சித்தவங்கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரி நான் சொன்னது மாதிரி சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படி ஆக்சுவலாக அது மீன் பண்ணல. நீங்கள் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்றது ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்குள்ள மெசேஜ் போவோம். நான் மரித்தவர்களோடு பேசலாம் அப்படின்றத நான் சொல்லலை. ஸோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். அந்த உபாகமத்தில் இருக்குது. ஏன்னா நான் எதை கிளாரிஃபை பண்ணேன்னா, எதை தெளிவாக சொன்னேன்னா, நானே அந்த சாமுவேல் இன்சிடெண்ட், அதாவது சவுல் போய் அந்த சவுல் போய் இந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் இருக்கல 9 to 19 வரைக்கும், இதில் வந்து அங்கே போகிறாரு குறி கேட்குறதுக்கு. அங்கே ஒரு லேடி மீடியம், அவள் தான் மீடியம், அவள் மூலமாக கேட்குறாரு. அப்போ அங்கே சாமுவேல் வராரு. சாமுவேல் அதுக்குள்ளே மறித்துட்டாரு. ஸோ வெளியே அங்கே அந்த இதில் வராரு. இதை வந்து நான் நிறைய நேரம்னு சொல்லும்போது அது சாமுவேல் வரல, அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் சாமுவேலை போல வந்தது அப்படின்னு நானே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது புரிய முடியல, எப்படி ஒரு செத்த மனுஷன் திரும்ப வர முடியும், அதான் கொஸ்டின். பட் சில நேரம் நம்ம வந்து we have to understand God's word exactly as it says. நம்ம அதை வந்து நம்ம மைண்டுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கோ இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், Saul knew it was Samuel. அந்த 14வது வசனத்தில் பாருங்கள். அப்புறம் சாமுவேல் said to Saul. சாமுவேலை போல ஒரு அசுத்தாவி சொன்னதுன்றது இங்கே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிளில் ரொம்ப கிளியராக இருக்குது. சாமுவேல் ரெகனைஸ் பண்ணுறாரு. அடுத்தது சாமுவேல் அவரை பார்த்து சொல்கிறாரு. ஸோ இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, நானும் இன்னும் அநேகர் என்ன சொல்லுவோன்னா நானே சொல்லியிருக்கிறேன்னா, செத்தவங்கிட்ட நீங்கள்லாம் பேச முடியாது, அது ஒரு ஆவி மாதிரி வந்து உங்களை டிசீவ் பண்ணுதுன்றது இல்லை. அப்படி இல்லை. ஏன்னா பேச முடியாத ஒன்று இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்க மாட்டார். டியோட்ரானமில் இருக்குது. அந்த உபாகமத்தில் பாருங்கள், 18வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், செத்தவர்களோடு மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம்ன்றது. ஸோ நான் இதில் என்ன நான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, செத்தவங்களோட பேச முடியாது அப்படின்றத சொல்லாதீங்க. பாசிபிள், அது முடியும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை பேசக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அது வந்து இன்னும் நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார், நம்ம அதை செய்யக்கூடாது. ஸோ நான் சொன்னதன் நோக்கம் என்னென்னா, நாம் செய்யக்கூடாது, நம்மளும் ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. ஏன்னா அது செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆவிக்கு விரோதமாக ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதான் நான் சொன்னேன். செய்யணுன்ற சொல்ல, செய்யக்கூடாதுன்றது தான் அந்த வார்த்தையிலே இருக்குது. ஸோ ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னார்னா அது முடியும். அதனால தான் அது கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து சும்மா டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க, செத்தவங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்றத டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. பாசிபிள், செய்ய முடியும். அது எப்படி நடக்குது, யார் வராங்க, எந்த செத்து ஆண்டவருக்குள்ளே இருக்காங்களா, ஆண்டவர் அவங்க கூட இருக்கிற ஆண்டவர் எப்படி அலோவ் பண்ணார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பைபிளில் சில நேரம் நம்ம சிம்பிளாக என்ன இருக்கோ அதை அப்படியே எடுக்கணும். ஸோ அதில் இங்கே வந்து அது அப்படி தான் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அது எப்படி நடந்தது, ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் அதை விட்டாரா, ஆண்டவரோட அந்த ஸ்பிரிட் இருந்துச்சா, அந்த ஆத்மா இருந்துச்சா, அது நமக்கு ஒன்றுமே தெரியாது. வி டோன்ட் நோ. பட் இது வந்து ஒரு பாவம், இது செய்யக்கூடாது. ஆனால் அது பாசிபிள். நிறைய பேர் இன்னைக்கு செய்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறது தான் சொன்னேனே ஒழிய, நம்ம செய்யலாம், அது பாசிபிள்ன்றதுனால செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஐ நெவர் செட் இட். நான் சொல்லவும் இல்லை. ஒருவேளை நான் சொல்லும்போது அது கிளியராக சொல்லாமல் இருந்தால் அதனால தான் இன்றைக்கி நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஐ எம் மேக்கிங் இட் வெரி கிளியர். அந்த உபாகமத்துலேயே இருக்குது. 1 சாமுவேல் உள்ள இன்சிடென்ட் 1 சாமுவேல் 28 வந்து வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நீங்களா ஒரு மைண்ட் வச்சுக்கிடாதீங்க. நீங்களா சாமுவேல் ஸ்போக் அப்படின்னு சொல்லும்போது நீங்களா சாமுவேலை போல ஒரு ஆவி பேசுனது அப்படின்னு நீங்கள் எடுக்காதீங்க. சாமுவேல் ஸ்மோக்னா சாமுவேல் ஸ்மோக்.
சாமுவேல் பேசினார்னா சாமுவேல் பேசினார், அவ்வளோதான், அப்படியே எடுத்துக்கோங்க. வேதத்தில் என்ன இருக்கோ அதை நமக்கு மைண்டுக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ இல்லையோ, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. பைபிள் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் நான் தான் சொல்ல வந்தது. ஏன்னா வேற ஒன்றும் இதில் நான் சொல்ல வரல. ஒருவேளை உங்களுக்கு அது கிளியராக இல்லைன்னா திருப்பி நான் இப்போ சொன்னதை நீங்கள் இன்னொரு தடவை இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள், அல்லது நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அதில் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்பிரிட்டில் 2 மெசேஜ் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது வந்து சோல், ஆத்மா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது திரும்பவும் சொல்கிறேன். ஸ்பிரிட்ன்றது காட் கான்ஷியஸ். நம்மளை வந்து ஆண்டவரோடு கூட சேர்றதுக்கு அந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது ஆவி ஆண்டவர் கொடுத்த ஆவி. சோல் வந்து நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங், நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய எமோஷன்ஸ். நான் மைண்டுன்ற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணல, டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறேன். ஏன்னா மைண்டுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஸோ நான் டிசிஷன் மேக்கிங், திங்கிங், எமோஷன்ஸ். பாடி நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், அதுதான் நம்மளை வேர்ல்ட் கான்செப்ட். இது நீங்கள் புரியணும்னா நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். லைட் பல்பு எடுத்துக்கோங்க. லைட் பல்பில் அந்த ஃபிசிக்கல் மேட்டர் பல்பு தான் நம்ம பாடின்னு வச்சுக்கோங்க. பவர், அதில் கரண்ட் வருதுல, அதுதான் ஹோலி ஸ்பிரிட். அதான் ஹோலி ஸ்பிரிட்ல ஸ்பிரிட்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் சேரும்போது தான் லைட்டுன்னு வருது. லைட்டுன்றது ஒரு வி ஃபீல், பட் இட்ஸ் நாட் லைட் வந்து ஃபிசிக்கல். நீங்கள் பிடிக்க முடியாது, லைட்டை பிடிக்க முடியாது. இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் லைட் இருக்குன்றது தெரியும். சோல்ன்றது அப்படி தான். ஸ்பிரிட்டும் பாடியும் சேரும்போது சோல் comes into being. ஸோ இதுதான். ஸோ மேன் இஸ் அ சோல். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உருவாக்கும் போதே சொல்கிறாரு, ஜீவ ஆத்மா வானான் அப்படின்னு இருக்கும் தமிழில். ஸோ அந்த ஸ்பிரிட்டும் பாடியும் சேரும்போது. ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிட் பீயிங்ஸ், ஹியூமன்ஸ் ஆர் சோலிஷ், வி ஹேவ் சோல். அதனால தான் திரும்ப திரும்ப அதில் வர்றது எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த ஆத்மான்றது, ஆத்மா ஆதாயம், ஆத்மாவை விளந்து விடக்கூடாது, ஆத்மான்றது திரும்ப திரும்ப மனிதனை குறிக்கும் போதெல்லாம் எப்பவுமே ஆத்மா அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறத பார்க்கலாம். இப்போது டியோட்ரானமியில் நம்ம வாசிப்போம், ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தை டியோட்ரானமி 6:5 உபாகமம் 6:5 இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இதான் ஆண்டவர் சொல்கிறார் ஆராதனை குறித்து சொல்லும்போது. இது வந்து திரும்ப 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 வரும். இந்த வசனத்தை வந்து நீங்கள் டியோட்ரானமியில் நிறைய தடவை பார்க்கலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் முழுசும் வரும். அது மட்டும் இல்லை, மத்தேயுவிலே ஆண்டவர் அதை இயேசு கிறிஸ்து ரிப்பீட் பண்ணுவார். எது முக்கியமான கமாண்ட் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறது, லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் சோல் அண்ட் வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். புரியுதா? நீங்கள் இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சோல், ஹார்ட், சோல் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்ன்றது ஃபிசிக்கல். சோல் அப்படின்றது தான் நான் சொன்னது வந்து உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கில், நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு திங்கிங்கில், உங்களுடைய எமோஷன்ஸில் எல்லாத்துலேயுமே யூ ஹேவ் டு லவ் த லார்ட். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம வந்து முற்றிலுமாக ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இதுதான் ஆண்டவர் சொன்னார். பழைய ஏற்பாடு காலத்தில் மட்டும் இல்லை, இப்பவும் அது அப்ளிகபிள் தான். இப்போ என்னன்னா கூட ஒன்று சேர்ந்துருக்கு, அதுதான் ஸ்பிரிட். ஆண்டவர் அதான் சொல்கிறார். அந்த நம்ம யோவான் 7 சொல்லும்போது சொல்கிறார், அரிசுத்தாவியர்கள் கொடுக்கப்படும் போது உங்களால் சோலில் மட்டும் இல்லை, வித் ஸ்ட்ரென்த்தில் மட்டும் இல்லை, நீங்களுடைய ஹார்ட்டில் மட்டும் உங்களை ஆண்டவரை நேசிக்க முடியுன்றதில்ல, ஆராதிக்க முடியுன்றதில்ல, நேசித்து ஆவியிலையும் உங்களால் முடியும். யூ கேன் ஆல்சோ டூ இட் இன் யுவர் ஸ்பிரிட். அதுதான் புதிய ஏற்பாடில் ஆண்டவர் கொடுத்தா நமக்கு கொடுத்துருக்க தெளிவு. ஸோ பழைய ஏற்பாடில் சோல் முக்கியமாக இருந்தது. சோல் நம்ம சொல்லும்போது முந்தைய சொன்னால் இட்ஸ் எ செல்ஃப் கான்ஷியஸ் திங். நீங்கள் யுவர் பர்சனல் திங் இஸ் கால்ட் த சோல். இப்போ நீங்கள் உங்களுடைய கேரக்டர், நீங்கள் யார் அப்படின்னா இட்ஸ் நாட் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய பாடி கிடையாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய பாடி நினச்சிடுறோம். அதனால தான் பாடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். பட் உங்களுடைய பாடி அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னா பாடியை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, பாடியை குறித்து சொல்லும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ பாருங்கள், எக்லேசியஸ் பிரசங்கியில் ஒரு நல்ல வசனம் இருக்குது பாருங்கள். பிரசங்கி 12வது அதிகாரத்தில், பிரசங்கி 12:7 வசனத்தில் பாருங்கள், ஸ்பிரிட்டையும் பாடியும் தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த டஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டு த கிரவுண்ட் இட் கேம் ஃப்ரம். பாடியை தான் சொல்லுது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு
திரும்பி பாடியை சொல்லுது, பாடியை வந்து மண்ணுன்னு தான் சொல்றாரு பிரசங்கி வந்து பாடியை மண்ணுன்னு தான் சொல்றாரு. இவ்விதமா மண்ணானது இருந்த பூமிக்கு திரும்பி, இங்கிலீஷ்ல இருக்கு, the dust returns to the ground it came from and the spirit returns to the God who gave it. ஸோ நீங்க டெத்தில் இதுதான் நடக்குது. டெத்தில் என்ன நடக்குதுன்னா, ஸ்பிரிட் ரிட்டர்ன்ஸ் டு த காட் ஹூ கேவ் இட் அண்ட் த பாடி கோஸ் டு த கிரவுண்ட் ஃப்ரம் இட் கேம். ஆவி ஆண்டவருக்கு போகுது, சரீரம் மண்ணுக்கு போகுது. இது அழகா சொல்லியிருக்கார் பிரசங்கி 12:2. ஸோ இது ரெண்டும் டெத்தில் வந்து இது ரெண்டு நடக்கிறது. ஸ்பிரிட் போயிடுது, பாடி மண்ணுக்கு போயிடுது. ஸோ அங்கே இருக்கிறது வந்து சோல், அங்கே ஆத்மா தான் இருக்குது. ஸோ ஆத்மா தான் நித்தியத்திற்கு போகுது. நீங்கள் அதுவும் நீங்கள் வாசிக்கலாம், அது நீங்கள் அநேக வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 16:26 பாருங்கள். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் நிறைய நேரத்தில் அது சரியாக இந்த சோலோட கனெக்ட் பண்ணி நம்ம வாசிக்கிறதில்ல. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அவன் என்னை கெயின் பண்ணாலும் அவனுடைய ஆத்மாவை இழந்தால், மத்தேயு 16:26 பாருங்க. For what profit is it to a man if he gains the whole world and loses his own soul? அவனுடைய சோலை, அவனுடைய ஆத்மாவை அவன் இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன? அடுத்தது நீங்கள் நித்தியத்தில் சோல் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ரெவலேஷன் 6:9 வெளிப்படுத்தல் 6:9 இருக்கு பாருங்க. இந்த வசனம், when he Revelation 6:9 when he opened the fifth seal I saw under the altar the souls of those who have been slain for the word of God. இது நிறைய நீங்கள் ரெவலேஷனில் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த எப்படி சோல்ஸ் நித்தியத்தில் அந்த ஆத்மா இருக்குது, தட்ஸ் த சோல். ஸ்பிரிட் ஆண்டோட்ட போயிடுது, பாடி மண்ணுக்கு போயிடுது, சோல் மட்டும், சோல் இஸ் வாட் இஸ் ரிமைனிங். சோல் தான் நீங்கள், உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய திங்கிங், நீங்கள் என்னத்தை யோசிக்கிறீங்களோ இது எல்லாமே திஸ் இஸ் வாட் பிகம்ஸ் யோர் சோல். ஸோ இந்த சோல் இதுதான் திங்கிங்கில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்படி யோசி நான் சொன்னும்போது டிசிஷன் மேக்கிங், என்ன டிசைட் பண்ணுறீங்க வாழ்க்கையில், எதை யோசிக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, அப்புறம் உங்களோட எமோஷன்ஸ், நீங்கள் என்ன மாதிரி எமோஷன்ஸை வெளிப்படுத்துறீங்க, அது உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப மேஜராக டிசைட் பண்ண. அப்புறம் கண்டினியூஸ் திங்கிங். ஒரு மனுஷனும் யோசிக்காமல் இருக்கவே மாட்டான். அவனுடைய திங்கிங் எப்பொழுதும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் பாருங்கள், இப்போ உட்காந்துருப்பீங்க, மெசேஜ் கேட்டுட்டு இருந்தாலும் வேற ஏதாவது சில நேரம் யோசிக்க தோணும். அல்லது நீங்கள் மெசேஜ் முடிஞ்சதுடைய something you will be thinking. What you are thinking is who you become. நீ யோசிக்கிறதா அதை வந்து நீங்கள் ஆகிட்டே இருக்கிறீங்க. you are slowly becoming that. ஸோ இதுதான் திங்கிங்கில் தான் எல்லாமே இருக்குது. யுவர் திங்கிங், யுவர் டிசிஷன் மேக்கிங் அண்ட் யுவர் எமோஷன்ஸ். ஸோ இங்கே மைண்ட், ஸோ அங்கே தான் வருது இந்த மைண்ட். திங்கிங்கிறது வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் அவர் மைண்ட், நம்மளுடைய மைண்டில் நடக்குது. அங்கே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ அன்னைக்கு வாசித்த அந்த ஜெனசிஸ் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் இப்போ வாசித்த அந்த பாடத்தில் வந்து ஒரு சில இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச இது இன்சிடென்ட் தான். பட் நிறைய நேரங்களில் நம்ம இதனுடைய இன்ட்ரிக்யூட் திங்ஸ், சில காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். அதாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஏவாளும் அவளுடைய திங்கிங், புரியுதா? ஸோ இங்கே வந்து பிசாஸ் வந்து அங்கே வந்து எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அங்கே வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி இருக்கணுமோ கரெக்டான பேலன்ஸில் இருக்குது. அதனால தான் ஆண்டவரோடு அவங்க உறவாடி கொண்டு இருக்காங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக நல்லா போயிட்டு இருக்குது இங்கே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் பிசாசு வர்றான். சர்பண்ட் வருது, அந்த சர்ப்பம் வருது. ஸோ சர்ப்பத்தினுடைய கேள்வியை தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். நிறைய நேரத்தில் இது நம்ம யோசிக்கிறது இல்லை, பட் அவன் கேட்குற கேள்வியை பாருங்கள். He said to the woman, did God really say you must not eat from any of the things? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களில் கனியையும் புசிக்க வேண்டாம். அவன் நெகட்டிவா கேட்கிறான் பாருங்க. அவன் வந்து புசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர் அப்படின்னு ஆரம்பிக்கல. அவன் வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டை போடுறான். அந்த வார்த்தை தான் ஏவாளை வந்து திங்க் பண்ண வைக்குது. ஸோ இந்த திங்கிங்ல தான் அவன் அடிக்கிறான் ஃபர்ஸ்ட். He's making her curious and to think. So, you must not eat from any tree in the garden. எந்த உள்ள மரத்தில் எதையுமே சாப்பிடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அவனுக்கு நல்லாவே தெரியும் எல்லா மரமும் சாப்பிட்றத உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால்
அவனுடைய கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இட்ஸ் த மைண்ட் ஹி இஸ் ட்ரைங் டு டேக் கண்ட்ரோல். ஏன்னா அவன் அந்த மைண்டை தான் அட்டாக் பண்ணுறான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மைண்டில் தான் அவன் the way he puts the question is what made Eve think. அந்த இதை வேற மாதிரி கேட்டிருந்தா அவ பாட்டு சொல்லிட்டு போயிருந்திருப்பா. அந்த நாட் நீங்க நெகட்டிவ்ல கேட்குறான், செய்யக்கூடாதா. நிறைய நேரங்களில் நம்மளுடைய திங்கிங்கில் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பில் நிறைய இதை வந்து வி கோ த்ரூ அண்ட் மிஸ் மெனி திங். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதா, பண்ணக்கூடாதா, இப்படி இருக்கக்கூடாதா, இருந்தா என்ன. ஸோ இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த திங்கிங் எப்படி வரும்னா, அது இருந்தால் என்ன, அது செஞ்சால் என்ன, அப்படி அதை நம்ம வெளிப்படுத்தினா என்ன அந்த கொஸ்டின் தான் வருது. சி ஸோ அவளை அங்கே கரெக்டாக பிடிச்சிட்டான். ஸோ செஞ்சா என்ன ஆகும் அப்படின்றத வந்து அவன் சொல்றான். நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செஞ்சா சாக மாட்டீங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சாக மாட்டீங்க, இன்ஃபேக்ட் யூ வில் பிகம் மோர் லைக் காட், தேவனை போல நீங்க மாறுவீர்கள் அப்படின்னு சொல்றான். அதுல வந்து அவன் சொல்றதுல பாதி உண்மை இருக்கு, பட் அவன் சொல்றதுல சரியான இன்டென்ஷன் இல்லை. அதுல பாதி உண்மை தான் இருக்கு, பாதி உண்மை இல்லை. ஸோ அவன் சொல்றது வந்து நன்மை தீமை அறிவிங்க, ஆண்டவரை போல ஆவிங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் சொல்றான் பாருங்க 5வது வசனத்துல. ஃபார் காட் நோஸ் when you eat from it your eyes will be opened and you will be like, அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும்ன்றது knowing good and evil. இதை எல்லாத்தையும் அவன் போடுறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் போடுறான், ஏன் செய்யக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஈவ் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற. நிறைய நேரங்களில் அந்த திங்கிங்கில் தான் பிசாசு நம்மளை அடிக்க பார்ப்பான். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கல்ட்லாம் அவங்களுடைய டாக்டிக்கே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தையை போட்டு உங்களை பேச வைப்பாங்க. இந்த ஜெகோவாஸ் விட்னஸ்லாம். நான் மதுரையில் கொஞ்ச நாள் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். எனக்கு அந்த ரூமில் ஒரு வயசான கப்புள் கீழே அவங்க வீட்டில் ஒரு ரூம் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கப்புள் வந்து அவங்க ஜெகோவாஸ் விட்னஸ். அந்த தாத்தா எப்போல்லாம் நான் போகிறேனோ அப்போல்லாம் அவர் ஏதாவது ஒன்றும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். பைபிளை பற்றி தான். நான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் இது வரைக்கும். அவர்கிட்ட நான் பைபிளை பற்றி ஒன்றுமே பேசினதே இல்லை. அவருக்கு நான் மெசேஜ் கொடுப்பேன்றது ஒன்றுமே தெரியாது. அவர் பாட்டு சொல்லுவார், நான் பாட்டு கேட்டுட்டு வந்துடுவேன். ஒரு நாள் 1/2 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே பேசல. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி அவங்களுடைய டாக்டிக்கே என்னன்னா, தே எக்ஸ்பெக்ட் யூ டு ஸ்பீக் பேக். நீங்க பேசதான் விரும்ப. நம்ம வந்து அநேக நேரங்களில் சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஆண்டவர் கேட்டகாரிக்க வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அதை டிஸ்பியூட் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் அதை வந்து நிறைய நேரங்களில் வேர்ட் ஆஃப் வார்த்தையை நம்ம வந்து வி டோன்ட் டேக் இட் ஆஸ் சிம்பிள். நான் அந்த முதல்ல கொடுத்த கிளாரிஃபிகேஷனு நானே அநேக நேரத்தில் எனக்கே அது ஏன் அப்படி சொல்லணுமா, அது சாமுவேல் தானா அல்லது அது வேற ஆவியா, தெளிவாக இருக்குது சாமுவேல், அவ்வளோதான். சிம்பிள், மேக் இட் வெரி சிம்பிள். வேர்ட் ஆஃப் காடை சிம்பிளாக எடுத்துக்கோங்க. டோன்ட் ட்ரை டு புட் டூ மச் இன் டு தட். அதை வந்து வேற மாதிரிலாம் யோசிக்கணும். ஏன்னா அநேக நேரத்தில் தவறான காரியங்கள் யோசிக்க எப்படி வைக்கிறான்னா பிசாசு, யூ வில் ஆல்வேஸ் ட்ரை டு மேக் யூ திங்க் அண்ட் ரீதிங்க். ஸோ அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து ஸோ மைண்டை கரெக்டாக பிடிச்சிட்டான். இப்போ வந்து ஏவாள் வந்து அவளுடைய மைண்டில் அதை ப்ராசஸ் பண்ணி அவள் வந்து டிசிஷன் மேக்கிங் சொன்னால சோலோடைய பார்ட் வந்து திங்கிங் மட்டும் இல்லை, திங்க் பண்ணிவிட்டு அந்த டிசிஷன் எடுக்கணும். ஸோ நவ் ஷி இஸ் திங்கிங் அண்ட் ஷி இஸ் மேட் அ டிசிஷன். என்ன டிசிஷன்னா சாப்பிட்றலாம். எப்படி பார்க்குறான்னா 6வது வசனத்தில் பாருங்கள், அது நல்லா இருக்குது. ஃபிசிக்கல் ஐஸ், ஷி இஸ் யூஸிங் ஹர் ஐஸ் and also desirable for gaining wisdom, pleasing to the eyes, கண்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு. everything has to do with her soul தான். அந்த it also gaining wisdom, எனக்கு ஞானம் வேணும், இன்னும் நான் யோசிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 7வது வசனத்தில் பாருங்க, then the eyes of both of them were open and there
அப்போ அவன் சொன்னது சரிதான். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. இங்கே அவங்களுக்கு எது தப்பு ரைட்டு அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிகிற மாதிரி அங்கே நடக்கும்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் நடக்குது. தே நோ வாட் இஸ் ரைட் அண்ட் ராங். தே see something there. அப்போ அவங்களுக்கு தே ரியலைஸ் தட் தே ஆர் நேக்கட். அவங்க இப்போதான் இவங்க தான் இது வரைக்கும் நேக்கடாக தான் இருந்தாங்க. பட் அது நேக்கட்னஸ்ன்னு தெரியல. கண்கள் திறக்கப்பட்டதா வேற, ஏன்னா கண் அவங்களுக்கு எப்பவுமே பிசிக்கல் ஐஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ கண்ணில் பார்க்காமலாம் இல்லை, ஒருத்தரை நேக்கடாக பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கண்கள் திறக்கப்பட்டது இந்த வார்த்தை சொல்லும்போது பிசிக்கல் ஐஸ் இப்போ மீன் பண்ணல. இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் ஐஸ். ஏன்னா பிசிக்கல் ஐஸ் எப்பவுமே அவங்ககிட்ட இருக்க தான் செய்யுது. இங்கே என்ன திறக்கப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் மைண்ட் அண்ட் தேர் கான்சியஸ்னஸ் அண்ட் அவங்களுடைய அந்த மைண்டில் தேர் திங்கிங் வந்து இங்கே வந்து டப்பு திறக்குது. இது வரைக்கும் நேக்கட்னஸை பார்த்துட்டு அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியல. தேவர் இன் ஸ்டேட் ஆஃப் இன்னசென்ஸ். பட் இங்கே வந்து அந்த கீழ்ப்படியாமல் நடந்த உடனே they used their mind and they thought about it. அதை யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே இங்கே என்ன நடக்குதுன்னா நாட் their physical eyes were open. physical eyes எப்பவுமே திறந்தா இருக்கு. there is something in their mind that opens, that is opening. அங்கே தான் everything, the soul வந்து it kind of அவங்க வந்து அது வரைக்கும் ஆவி அங்கே their spirit was in control of everything. அவங்களுடைய ஆவி அங்கே கண்ட்ரோல் பண்ணி, அதனால தான் ஆண்டவரோட அவங்களால உறவாட முடிந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா they have become completely taken over by their soul. their soul now becomes dominant. ஏன்னா இந்த சோலை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த disobedience பண்றாங்க. they are thinking the way they think and they made a decision. சரியா? decision making இங்கே மைண்ட்ல நடக்குது, சோல்ல நடக்குது. ஸோ நவ் இப்போதான் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்தது என்னதான் தெரியும். ஆண்டவர் வந்து பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட அவங்க சொல்றாங்க நேக்கேட்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு யார் உங்களுக்கு நேக்கேட்னு சொன்னதுன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே தான் சோல் கெட்ஸ் ஹோல்ட் ஆஃப் தம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மனுஷனை வந்து அந்த செல்ஃப் சோல், அந்த செல்ஃப் தான் சோல் அப்படின்றது. ஸோ அதுதான் டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஹீ இஸ் பிகினிங் டு பி டாமினேட்டட் பை ஹிஸ் சோல். அப்படி அவனுடைய ஆத்மா அவனை முற்றிலுமாக எடுக்குது. ஸோ இங்கே இந்த பேலன்ஸ் லூஸ் ஆகுது. அதுக்கு முன்னால் ப்ராப்பர் பேலன்ஸில் இருந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி ப்ராப்பர் பேலன்ஸில் இருந்துச்சு. இங்கே தான் அந்த பேலன்ஸ் லூஸ் ஆயிடுச்சு. பாவம் உள்ள வந்த டிஸ்ஒபீடியன்ஸ் எப்படி வருதுன்னா to their mind and their thinking. So soul they give, அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க வந்து ஆத்மாவுக்கு they are giving more importance. அவங்க ஆத்மாவுக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் பவரையும் கொடுக்கும்போது the soul takes over. ஸோ இங்கே தான் everything starts to happen. இங்கே இருந்தால் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்மளுடைய ஆனால் நம்மளுடைய சிச்சுவேஷனும் அதே தான். நம்மளுடைய சிச்சுவேஷன் நீங்களும் நானும் இருக்கிற சிச்சுவேஷனும் அதே தான். ஸோ இதை நீங்கள் சோல் இட் இஸ் டேக்கிங் ஓவர். ஆனால் நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டையும் நான் சொல்கிறேன். ஆதாம் ஃபாலுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பான் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்குரிய அந்த ஸ்டடி நம்ம சோலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஆதாம் இப்போ இவங்க விழுந்ததுக்கப்புறம் அது நிறைய காரியங்கள் நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஆதாம் ஆண்டவர் உருவாக்கும் போது அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பிஃபோர் ஹிஸ் ஃபால் 2வது அதிகாரத்தில் அந்த 10லேருந்து 15 வரைக்கும், அப்புறம் 19லேருந்து 20 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 10லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கார்டன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இட்ஸ் நாட் லைக் எ கார்டன். நம்ம வீட்டுக்கு பின்னால் உள்ள கார்டன் நீங்கள் நினச்சிடாங்க கார்டன் ஆஃப் ஈடன்றது. பாருங்கள், 4 நதி அதுலேருந்து பெறப்படுதான். நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். அதில் கோல்டு, த லேண்ட் இஸ் எக்ஸெப்ஷனலி பியோர். நான் 11 வசனம் 12 10 11 வாசிங்க. A river flowed from the land of Eden, watering the garden. River, சரியா? கார்டன் ஆனால் நம்ம என்னமோ நினச்சி நிறைய பிக்சர்லாம் பார்ப்போம், ஏதோ 4 மரம் இங்கே இருக்குது. இல்லை இங்கே பாருங்கள், இட்ஸ் ரிவர் ஃப்ளோயிங். ஃபர்ஸ்ட் அங்கே வந்து 4 பிரான்ச்சஸாக பிரியுதான். ஒரு ரிவர் வந்து 4ஆக பிரியுதான். ஒன்றுக்கு பேர் ஃபிஷான், அதர் ஹவிலா, கோல்டிசோன்,
அண்ட் இன்னொரு பாருங்க அடுத்தது வந்து கிஹான், அடுத்தது வந்து the third branch is called Tigris, the fourth branch is called Euphrates. Tigris and Euphrates. இந்த Tigris and Euphrates ரிவர்ஸ் வந்து இப்பவுமே ஈராக்ல நீங்க பார்க்கலாம். யூஃப்ரேட்டஸ்ன்றது இன்னும் யூஃப்ரேட்டஸ்ன்ற பேர்ல தான் ஈராக்ல ஓடிட்டு இருக்கு. அந்த டிகிரிஸ் அண்ட் யூஃப்ரேட்டஸ் ரெண்டு நதியும் இப்போ அங்கே தான் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் சொல்றாங்க இந்த கார்டன் ஆஃப் ஈடன்றது அந்த சைடு. கார்டன்றது வந்து யூ டோன்ட் திங்க் இட்ஸ் அ கார்டன், நம்ம வீட்டில் உள்ள கார்டன் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வாஸ்ட் பிளேஸ். 4 நதிகள் அதுல இருந்து பெரியதான், அது எவ்வளோ பெரிய இடமா இருக்கும். ஸோ கார்டன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ ஆதாம்கிட்ட, நீ இந்த கார்டனை யூ டேக் இட் அண்ட் யூ டெண்ட் இட் அண்ட் யூ வாட்ச் ஓவர் இட். அதான் 15 வருஷத்துல கொடுக்குறாரு. 19 அப்படின்னா ஒரு மனுஷனா அந்த அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியாவை அவனுக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்ட சொல்றாரு. அப்படின்னா அவனோட எபிலிட்டி என்ன இருக்குன்றது சில நேரங்களில் பைபிளில் சில காரியங்கள் ஆப்வியஸாக இருக்காது. பட் நம்ம வந்து we have to understand it clearly. அப்போ அவனோட எபிலிட்டி, பிசிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஏக்கர் கார்டனே உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணணும்னா எவ்வளோ ஃபிசிக்கல் எபிலிட்டி தேவைப்படும். அப்போ அவ்வளோ பெரிய வாஸ்ட் ஏரியாவை 4 நதி அதுலேருந்து போகுது. அப்போ அவ்வளோ பெரிய வாஸ்ட், அவ்வளோ ட்ரீஸ், அவ்வளோத்தையும் பார்க்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவனுக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் இருந்திருக்கும். அடுத்தது நீங்கள் பாருங்கள் 19-20 பார்த்தீங்க, எல்லா அனிமல்ஸ், எல்லா பேர்டு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேர் வைக்க சொல்கிறாரு. அவன் வைக்கிறான் எல்லாத்துக்கும். யோசித்து பாருங்க, தௌசண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோ பேர் எப்படி ரிமெம்பர் பண்ண முடியும்? மென்டல் எபிலிட்டி பாருங்க. சி, மென்டல் எபிலிட்டி அண்ட் இஸ் ஃபிசிக்கல் எபிலிட்டி. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவனுடைய மென்டல் எபிலிட்டியும் ஃபிசிக்கல் எபிலிட்டியும் நமக்கு இப்போ இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிறத விட எத்தனையோ மடங்கு கூட இருந்திருக்கணும். கண்டிப்பாக கூட இருந்திருக்கணும். ஏன்னா இதுலேருந்து நமக்கு அதில் தெளிவாக தெரியுது. we can read between the lines. சில நேரங்களில் சில காரியங்கள் ஆண்டவர் அதை பட்டும் படாமையும் இருக்கும். பட் நம்ம தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுலேருந்து நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு உள்ள ஆவரேஜாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்களா, ஒரு மனுஷனால ஒரு 100-120 பேர் அவனால் ரிமெம்பர் பண்ண முடியும் ஒரு நேரத்தில். அப்படின்னா 1000, 2000, 3000 எத்தனை அனிமல்ஸ், எல்லாம் நீங்கள் எத்தனை அனிமல், சின்ன அனிமல், பெரிய அனிமல், பேர்டு, ஈடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எத்தனையும் 1000, அவ்வளோத்துக்கு ஒரு பேரை வச்சு அவ்வளோத்தையும் அவன் ரிமெம்பர் பண்ணி அவ்வளோத்தையும் அவர் கூட்டிகிட்டு இருந்தாருன்னா அவருடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்பவுமே எதை கொடுக்குறாரோ அதை திரும்ப எடுக்க மாட்டார். ஈ நெவர். ஸோ ஆல் திஸ் எபிலிட்டிஸ் என்ன ஆகுதுன்னா, மனிதன் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி எபிலிட்டிஸ் எல்லாம் அவன் யூஸ் பண்ணாதபடி அந்த ஃபாலுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் மேன். அவனுக்குள்ளே இருக்குது, ஆனால் அவனுக்கு வந்து அதை வந்து முழுவதுமாக யூஸ் பண்ண முடியாமல் தான் இருக்குது. இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். ஆண்டவர் அதை செய்கிறாரு, நடந்துடும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த எபிலிட்டி வேற, அது வேற ஒரு நோக்கத்துக்காக கொடுத்தாரு. அவன் விழுந்த உடனே he loses all those things. ஏன்னா அந்த சோல் அப்படின்றத வந்து சோல்ஸ் எபிலிட்டி, அந்த மேன்ஸ் எபிலிட்டி, அவனோட எபிலிட்டி வந்து இஸ் லூசிங். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம சில காரியங்களை இப்போ சோல், லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஸ்பிரிட்டை குறித்து நம்ம பார்க்கும்போது ஸ்பிரிட்டில் என்னெல்லாம் நெகட்டிவ் திங்ஸை நடக்குதோ அதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதே மாதிரி சோல்லையும் எடுத்துட்டு then we go to the பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மைண்டில் மைண்டை யூஸ் பண்ணி ஹீ இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் மேன்ஸ் கம்ப்ளீட் எபிலிட்டி. ஸோ நீங்கள் அவனுடைய ஆதாம் வந்து அந்த இதுலேருந்து வரான். ஸோ எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயும் ஒரு சில காரியங்கள் ஒளிந்து இருக்கிறது. அது வந்து இப்போ பிசாஸ் இப்போ என்ன ட்ரை பண்ணுறான்னா, வாட் இஸ் மேன், டீமன்ஸ், சேத்தனுடைய மெயின் இது என்ன தெரியுமா? he wants to, இப்போ நான் இங்கே ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்குறேன். எக்ஸ்ட்ரா சென்சரி ESPன்னு சொல்லுவாங்க, ஹிப்னட்டிசம் சொல்லுவாங்க, டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் சொல்லுவாங்க, யோகான்னு சொல்லுவாங்க, மைண்ட் ஓவர் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பாருங்கள், இது இந்த காரியங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா, அந்த ஹிடன் டேலண்ட், அந்த ஹிடன் எபிலிட்டியை தான் வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறது. இது எல்லாமே யோகா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், TM சொல்லுவாங்க, அது வந்து மெடிடேஷன். ஹிப்னாட்டிசம், அதாவது மைண்டை யூஸ் பண்ணிட்டு. அடுத்தது இன்னும் நிறைய காரியங்களை பார்த்தா மைண்ட் ஓவர் பாடின்னு சொல்லுவாங்க. மைண்ட் ஓவர் பாடினா என்னன்னா, நீங்கள் மைண்டில் என்ன யோசிக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் உங்கள் பாடியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் ஹீல் ஆகிட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்கன்ற அர்த்தம். இதுதான் மைண்ட் ஓவர் பாடி. எனக்கு வியாதியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வியாதியே இல்லைன்றது அர்த்தம். ஸோ இது நீங்கள் நல்லா
நீங்கள் நல்லா இது இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இன்னைக்கு உலகத்தில் வந்தது எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக அந்த ஹிடன் ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த சோலிஷ் எபிலிட்டியை வெளியே கொண்டு வர்றது தான் இந்த காரியங்கள் எல்லாம். ஸோ இதை தான் நம்ம நிறைய நேரத்தில் நினச்சிடுறோம் இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் இது நீங்கள் நிறைய பாருங்கள், நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். நீங்கள் இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் தேர் மைண்ட் டு கண்ட்ரோல் த பாடி நிறைய நேரங்கள் நடக்கும். இந்த புத்திஸ்ட் மாங்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அவங்க செய்கிற காரியங்கள் நிறைய காரியங்கள் அமேசிங்காக இருக்கும். நான் சொன்னேன், there are certain things that can be done in the spirit, there are certain things that can be done in the soul. மைண்டை யூஸ் பண்ணி அநேக காரியங்கள் செய்யலாம். ஸோ என்ன நடக்குதுன்னா, விழுந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே உள்ளே இருந்தாலும் மனிதன் என்ன பிசாசு என்ன பண்ணுறான்னா, இந்த காரியங்கள் மூலமாக மனிதர்களை அவன் வந்து நிறைய காரியங்களை செய்ய வச்சு என்ன சொல்கிறேன்னா, கடைசியில் இன்னைக்கு இந்த நான் போட்டிருக்கிற இந்த ESP, ஹிப்னட்டிசம், TM, மெடிடேஷன், யோகா, மைண்ட் ஓவர் பாடி, மேன் ஆஸ் அ காட், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியானிட்டியிலே இந்த காரியங்கள்லாம் வெவ்வேறு விதத்தில் இருக்கும். நீங்கள் நிறைய நேரங்களில் ப்ராஃபஸின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைண்டை யூஸ் பண்ணி நிறைய காரியங்களை எக்ஸ்ட்ரா சென்சரி யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஹிப்னட்டிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டை வந்து இட்ஸ் ஆல் டியூன் டு த மைண்ட். இன்னைக்கு நிறைய நான் வர்ஷிப்னு பார்க்குறேன், நிறைய காரியங்களை பார்க்குறேன், லைட்டை டிம் பண்ணிட்டு அந்த மியூசிக்கில் வந்து தே ஆர் ட்ரைங் டு டச் யுவர் மைண்ட். ஸோ தே திங்க் இட் இஸ் ஆண்டவர் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது ஒருவேளை இன்னைக்கு இப்போ நான் சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அநேகமான கிறிஸ்தவத்துக்குள்ள அநேகமான தவறான காரியங்கள் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் வருது. இது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற எபிலிட்டியை, எல்லா எபிலிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது சோலில் கொடுத்த எபிலிட்டினாலும் சரி, அவருடைய ஆவியானவர் மூலம் கொடுத்த ஸ்பிரிட்டில் கொடுத்துருக்கிற எபிலிட்டினாலும் சரி, எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளேருந்து வெளியே வரணுமே தவிர, நாமளாகவே சோல் பவரை யூஸ் பண்ணி, நம்மளுடைய எபிலிட்டியை யூஸ் பண்ணி, நீங்களாகவே உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி, நீங்களாகவே உங்கள் மைண்டில் இது எல்லாமே நிறைய காரியங்கள் நீங்கள் மைண்டில் செய்யலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் அது எல்லாமே நீங்களாகவே மைண்டில் செய்கிற காரியங்கள். உங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி அநேக காரியங்களை செய்யலாம். பட் இது எல்லாமே நீங்கள் டெம்டேஷன் நிறைய நேரத்தில் ஒரு அநேக காரியங்களை மைண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் எதுவுமே ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறதா இருக்காது, ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணுறதா இருக்காது. உங்களுடைய மெசேஜ் கொடுக்கறதுனாலும் சரி, நீங்கள் வந்து நிறைய நேரங்களில் நீங்கள் மெசேஜ் கொடுக்குறதுனாலும் சரி, அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதுனாலும் சரி, எதுனாலுமே சரி, you don't try to use that power inside of you through your mind, but you have to use what the power is given by the Holy. ஆவியானவர் கொடுக்கிற அந்த பவர் மூலமாக தான் நம்ம இந்த காரியங்களை நிறைய ஆண்டவர் நமக்கு செய்ய கொடுத்துருக்கிற காரியங்களை செய்யணுமே ஒழிய இந்த மாதிரி காரியங்கள் நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அந்த மைண்ட் ஓவர் பாடின்றது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுதான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலில் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, எதை கன்ஃபரன்ஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க, அது உங்களுக்கு நடக்கும். அடுத்தது மேன் ஆஸ் அ காட். இது இந்த ப்ராஸ்பரிட்டிக்கு இதில் நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் யோசிங்க, நீங்கள் தான் கடவுள். ஏன்னா நீங்கள் உங்களால் முடியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வார்த்தைகள் திரும்ப யூஸ் பண்ணுறது? உங்களால் முடியும். யூ கேன் உங்களுடைய மைண்டில் எல்லா எபிலிட்டியும் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் பவர் கொடுத்துருக்காரு, உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஸோ யூ ஆர் அ காட். இது வந்து இன்னைக்கு இந்த நியூ ஏஜ் ஃபிலாசபின்னு இருக்குது, அதில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதே ஃபிலாசபி, இதே டீச்சிங் கிறிஸ்தவத்திலே இருக்குது. அதுக்கு பேர் மட்டும்தான் வேறு, பட் இதே டீச்சிங் தான். புரியுதா? இட்ஸ் ஆல் யூஸிங் யுவர் ஓன் மைண்ட் அண்ட் யுவர் சோல் பவர். சேம் திங். இன்னைக்கு நியூ ஏஜ் ஃபிலாசபின்னு இருக்குது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வருங்காலத்தில் பெரிய சேலஞ்ச் மனிதர்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த நியூ ஏஜ் தான். நியூ ஏஜ் ஃபிலாசபி அதில் தான் இது எல்லாமே நான் போட்டிருக்கிற இந்த ESP, ஹிப்னட்டிசம், TM, யோகா, மைண்ட் ஓவர் பாடி, மேன் ஆஸ் காட், இது எல்லாமே இந்த அதில் தான் இருக்குது. அது நியூ ஏஜ் ஃபிலாசபி தான். வேற பேரில் தான் இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவரில் அநேக பேர் வந்து யோகாவை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது ஃபிசிக்கல் தானே.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நிறைய காரியங்களை வந்து இதெல்லாம் அப்படி ஒன்றும் இதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஹிப்னாட்டிசம்ன்றது வந்து ஹிப்னாட்டிசம்னு கிறிஸ்தவத்தில் இருக்காது. பட் அது வேற மாதிரி வெளிப்படும். நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பேசும்போது இட் இஸ் மோர் லைக் அ ஹிப்னாட்டிக் திங். ஸோ இட் ஆல் கம்ஸ், இது எல்லாமே it all can be done using the soul of a man. So man loses his soul. இது எல்லாமே hidden things that those are still there. இதை வந்து டேப் பண்ணி வெளியே கொண்டு வர்றது தான் அந்த பிசாஸ் வந்து அந்த மற்ற காரியங்களை யூஸ் பண்ணி he is trying to do all these things. நீங்க பாருங்க, the ரெவலேஷன்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 18வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 18ல் 13வது வசனம். இங்கே வந்து நிறைய ப்ராடக்ட், நிறைய சினமன், இளம் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாபிராணிகளையும் திராட்சைகளையும் எண்ணெயும் வெள்ளிய மாவையும் கோதுமையும் ஆடுகளையும் குதிரைகளையும் சொல்லிட்டு ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும். இங்கே வந்து நிறைய காரியங்கள் இது எப்போ வருதுன்னா அந்த பாபிலோன் விழுது. ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் பாபிலோன் எல்லா ட்ரேடர்ஸ் எல்லா மெர்ச்சன்ட்ஸும் அழுறாங்க, இனிமேல் நம்மளால் பிஸ்னஸ் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க அழும்போது நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் வாங்குறதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய கமாடிட்டிஸ் வருது. கமாடிட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கமாடிட்டிஸில் இன்னொன்று பாடிஸ் அண்ட் சோல்ஸ் ஆஃப் மேன், அடிமைகளும் மனிதனுடைய ஆத்துமாவும். ஸோ இந்த ஆத்துமாவை தான் இன்னைக்கு பிசாசு ஹீஸ் ஆஃப்டர் தட், ஹீஸ் ஆஃப்டர் அவர் சோல். இந்த சோலை தான் கரப்ட் பண்ணுறதுக்கு, இந்த சோலை தான் அவள் வந்து இது கமாடிட்டி. இப்படி சோல் எப்படி கமாடிட்டி ஆச்சு, அதே மனுஷனுடைய ஆத்மா எப்படி இது ஒரு கோல்டு மாதிரியோ ஒரு சில்வர் மாதிரியோ அது விற்கிற அளவுக்கு அந்த லெவலுக்கு ஏன் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா it is because devil is after our soul. and நிறைய பேரை வந்து அவன் அந்த சோல் அவங்களுடைய சோலை யூஸ் பண்ணி தான் he's trying to attract them, he's trying to get them. அந்த சோல் இட்ஸ் ஆல்சோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய சோலையும் விற்கிறாங்க, சோலையும் they give to the devil. so it becomes part of that soulish thing. so இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தே ஆல் இன் ஒன் வே ஆர் தி அதர் அவங்களுடைய அந்த சோல். சில பேர்லாம் ரொம்ப பியாண்ட் அ சர்டன் லெவலில் வந்து அவங்களுடைய அந்த பாப்புலாரிட்டி எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்கன்னா சோல் இஸ் டேக்கன். பிசாஸ் அவங்களுடைய ஆத்மாவை எடுத்துடுறான். It takes their soul. It becomes a commodity. அவனுக்கு வித்துறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, can you sell your soul? You can sell your soul if you want. பிசாஸ் அவனும் எல்லா கமாடிட்டியை மாதிரி இந்த பிசாசு மனிதனுடைய ஆத்மாவையும் வாங்குவதற்காக இருக்கிறான். அவனுக்கு ஏன்னா இன்னைக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு பெரிய கமாடிட்டி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த சோல் ஹீ இஸ் ஆஃப்டர். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சோலை வந்து வி ஹாவ் டு பி வெரி வெரி நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய செய்கிற அநேக காரியங்களை நம்ம வந்து வி ஹாவ் டு வெரி வெரி கேர்ஃபுல். நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்லேயும் நம்மளுடைய திங்கிங்லேயும் நம்மளுடைய எமோஷன்ஸ்லேயும் நம்முடைய இந்த ஆத்மாவை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக காத்து கொள்ள வேண்டும். நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய ஆத்மாவை வந்து பிசாசுக்கு ஒரு அளவுக்கு கொடுக்குற மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒன்றுக்காக எக்ஸ்சேஞ்சாக ஆத்மாக்களையும் அவன் அதையும் வாங்குறதுக்காக ரெடியாக இருக்கிறான். பிகாஸ் ஹீ நோஸ் வெரி வெல் தட் சோல் இஸ் அ கிரேட் திங். அதை வந்து அவன் வந்து ஹீ இஸ் ஆஃப்டர் யுவர் சோல், ஹீ இஸ் ஆஃப்டர் யுவர் சில்ட்ரன்ஸ் சோல். அவன் வந்து எப்படி ஏவாளை யூஸ் பண்ணி அவங்க சோலை யூஸ் பண்ணி அவனோட திங்கிங்கை எமோஷன்ஸையும் டிசிஷன் மேக்கிங்கை யூஸ் பண்ணி எப்படி அவங்க கவுத்துனானோ அதே மாதிரி அவன் கவுத்துறதுக்கு ஹீ இஸ் ஆஃப்டர் எவ்ரி ஹியூமன் பீயிங். சோல் இஸ் த வேல்யூபிள் கமாடிட்டி. அந்த சோலை வந்து நம்ம காத்து கொள்ள வேண்டும். அந்த சோலில் இருக்கிற அநேக காரியங்களை வந்து ஆண்டவர் அது இருந்தாலுமே
நிறைய எபிலிட்டிஸ் இருந்தாலுமே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் மூலமாக நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும். அதுதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவோம். இந்த இந்த காரியங்களை ஒருவேளை உங்களுக்கு சில காரியங்கள் நான் சொன்னது புரியாமல் இருந்தாலுமே, நான் இந்த கம்மிங் வீக்ஸில் அடுத்த இதில் ஐ வில் மேக் இட் மச் மோர் கிளியரர் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அந்த சோலுடைய முக்கியம் என்ன. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, முக்கியமான கமாண்ட் எதுன்னு சொல்லும்போது, லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் வித் ஆல் யுவர் சோல். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறது எப்படி நேசிக்கணும்னா, நம்மளுடைய இருதய, நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள யூ ஹேவ் டு லவ் வித் ஆல் அவர் சோல். அந்த ஆல் அவர் சோல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய திங்கிங்லேயும், நம்மளுடைய எமோஷன்ஸ்லேயும், நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ்லேயும் சரி, நம்ம எல்லாத்தையும் சரி, தேவனை நேசிக்கிறவர் எல்லாத்துலேயுமே we have to be very clear about that. ஸோ இந்த சோல் குறித்து நம்ம இப்போ பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஜஸ்ட் க்ளோசிங் ரிமார்க்ஸ் மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டு இடத்துல ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து he gets sorrowful. புரியுதா? நிறைய அந்த ரெண்டு இடத்துலையும் ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு ஆண்டவர். மார்க் 14 பாருங்க, 14:34 பாருங்க, மை சோல் இஸ் எக்ஸீடிங்லி சாரஃபுல் ஈவன் டு டெத்ன்னு சொல்கிறாரு. இது அந்த கெத்செமனேல இருக்கும்போது. அதே மாதிரி யோவான் 13:21 பாருங்க, he was troubled in spirit. யோவான் எழுதும்போது சொல்றாரு, யாரோ எங்களை என்னை காட்டி கொடுக்க போறீங்கன்னு சொல்லும்போது he was troubled in spirit அப்படின்றது, the soul and spirit. So troubled soul is exceedingly sorrowful and is troubled in spirit. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் he was able to differentiate எந்த மாதிரியான ட்ரபுள், எந்த மாதிரியான சாரோ எதில் வருது, எந்த மாதிரியான ஸ்பிரிட்டில் வருது அப்படின்றதான் he was able to differentiate. ஸோ நம்மளுடைய லைஃப்லேயுமே நம்ம புரிந்து கொள்றதுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் புரிந்து கொள்றதுக்கு you should be able to differentiate எது உங்களுக்கு சோல்லேருந்து வருது, எது உங்களுக்கு ஸ்பிரிட்லேருந்து வருது. இதை நம்ம தொடர்ச்சியாக we as children of God have to practice. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட்டிங் சோல் அண்ட் பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். ஸோ இதுதான் யூ ஹேவ் டு லேர்ன். அந்த பாருங்க, ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணுறாரு. ரெண்டு இடத்துலையும் அவருக்கு சாரோ தான், ரெண்டு இடத்துலையும் ஒரு மாதிரி ட்ரபுளிங் தான். பட் ஒரு இடத்துல he says my soul, அடுத்த இடத்துல my spirit, என்னுடைய ஸ்பிரிட், troubled in spirit. So he is able to see the difference. So அதான் லாஸ்ட் வீக் நான் அந்த ஹோல் மெசேஜினுடைய ஹோல் ரீசனே நான் ஃபர்ஸ்ட் மெசேஜில் கொடுத்தேன்ல, the word of God is like a sharp edged sword. எதையும் பிரிக்குமா, ஸ்பிரிட் அண்ட் சோல். இதுதான் ஏன் இந்த சோலை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன் இந்த ஸ்பிரிட்டை லாஸ்ட் மெசேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஏன் இந்த சோல் மெசேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, சில காரியங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சும் ஒன்றும் ஆக போறது இல்லை. நிறைய காரியங்கள் நான் சொன்னது இந்த இஎஸ்பி, இந்த ஹிப்னோட்டிசம், இதெல்லாம் நம்ம யாரும் பண்ண போறது இல்லை. பட் ஏன் சொன்னேன்னா, மற்றவங்க செய்யும் போது, மற்றவங்க இந்த காரியங்களை யோசிக்கும் போது நம்மளால அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியணும். We must be able to differentiate which is the soul, which is the spirit. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியமானது. ஸ்பிரிச்சுவல் மேன், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஒரு அடையாளம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, he is able to distinguish soul and spirit. இது எல்லாமே நான் சொன்னது, எல்லாமே இன்னைக்கு நான் சொன்னது சோலை பத்தி நான் சொன்னது எல்லாமே ஒரு சில காரியங்கள் நான் சொன்னேன். ரெட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொன்னேன். ஒருவேளை நீங்க அதை ஃபுல்லா அக்செப்ட் பண்ணலாம், ஃபுல்லா அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். பட் அதனால the question is not that. The question நான் சொன்னது எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு த சோல். இட் இஸ் ரிலேட்டட் டு த சோல். எதுக்கு நான் சொன்னேன்னா, so that you see difference. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு நம்ம நிறைய நேரங்களில் எதையாவது டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா, அந்த காரியத்தை குறித்து நம்ம எவ்வளோ முடியுதோ, எவ்வளோ அதை குறித்து எழுதப்பட்டிருக்கோ, எவ்வளோ தெரியுதோ, அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஒரு ரெண்டு காரியத்தை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா, இந்த ரெண்டு காரியத்துக்குரிய எவ்வளோ தூரத்துக்கு நம்ம புரிகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நிறைய நேரங்களில் நிறைய காரியங்கள் நம்ம சோல் நினச்சிட்டு இருப்போம், அது ஸ்பிரிட்டாக இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம ஸ்பிரிட் நினச்சிட்டு இருப்போம், அது சோலாக இருக்கும். ஸோ இது என்னுடைய இந்த மெசேஜினுடைய நோக்கமே அதுதான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ்லேயே அதை கொடுத்தேன். The whole point so that you will differentiate.
டிஃப்ரென்ஷியேட். சில சின்ன காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். வருங்காலங்களில் நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது, இதை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்னும் யோசிக்கும் போது, இன்னும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, எஸ்பெஷலி சோல் ஸ்பிரிட்டும் வரும்போது, அந்த டிஃப்ரென்ஷியேஷனை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே. நான் இன்னைக்கு இதுக்கு முன்னால் உள்ள 2 மெசேஜுமே தியரிக்காக சொல்லலை. நீங்கள் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்லலை. இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, வரணும். அதுதான் இந்த ஃபர்தரான மெசேஜில் நான் சொல்ல போகிறேன். எப்படி நமக்கு அது வந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அல்டிமேட்லி எவ்ரி டீச்சிங், எல்லா போதனையும் இட் ஷுட் லீட் டு அஸ் டு அ ஹோலி லைஃப். அதுதான் அல்டிமேட்லி, அதுதான் எல்லா போதனையும் அங்கே தான் போகணும் கடைசியில். எதையுமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், எது எனக்கு புரியுது தெரியுது, அதுக்காக இல்லை. இட் ஷுட் ஆல் லீட் டு அ ஹோலி லைஃப். ஸோ அதுதான் நான் வர்ற மெசேஜஸில் நான் அதுதான் கடைசியில் முடிக்கும்போது கன்க்ளூஷனில் அதுதான் வரப்போகுது. தட் இஸ் வாட் இட் வில் பி. அதனுடைய ப்ரில்யூடு மாதிரி தான் இந்த 2 இப்போ கொடுத்துருக்கிற நான் 3 மெசேஜஸுமே இது ப்ரில்யூடு தான். இது எல்லாமே இட் வில் டேக் அஸ் டு அ மச் ஹோலி. எப்படி பாவத்தை மேற்கொள்கிறது, எந்த டெம்டேஷன் எதுலேருந்து வர்றது, ஸோ இது எல்லாமே எது பாடியிலேருந்து, எது சோல்லேருந்து, எது ஸ்பிரிட்லேருந்து வருது, ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ஸோ எல்லாத்துக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் இப்போ சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் கால் மீ. நீங்கள் என்கிட்ட பேசலாம், சொல்லலாம், யூ கேன் கிளாரிஃபை இட். ஐ நோ திஸ் இஸ் அ கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சில காரியங்கள் உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் வர்ற மெசேஜஸில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஐ எம் ஷுர் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய நிறைய காரியங்கள் பாவத்தில் உள்ள போராட்டங்களை மேற்கொள்கிறதுக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்றதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வாங்க, தொடர்ந்து கேளுங்க. இதுக்கு முன்னால் உள்ள மெசேஜ் கேட்காட்டா அதையும் கேட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நான் இந்த மெசேஜ்க்கு, இந்த சீரீஸ்க்குள்ளே மெசேஜ் எல்லாத்துக்குமே இந்த நோட்ஸையும் நான் போடுறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். மே காட் பிளஸ் தீஸ் வேர்ட்ஸ்.